வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஹெலிகாப்டரில் பைலட்டு 3 ஆண்கள் ஒரு பெண் பயணம் செய்கிறாங்க. பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாகிட்டதுனால இது சீதோஷண நிலை சரியில்லாததுனால அந்த பைலட்டை அந்த இவங்ககிட்ட சொல்கிறாரு, வர பேசஞ்சர்கிட்ட, இது மாதிரி இது சரியாக இல்லை, வெதர் சரியாக இல்லை, ரொம்ப ரஃப்பாக இருக்குது, அதனால் யாராவது ஒருத்தவங்க இறங்கிடணும், கீழே இறங்கிடணும். நான் அந்த நூல் ஏணியை விட்றேன், நீங்கள் இது பண்ணி அப்படியே வண்டி ஹெலிகாப்டரை கீழே இறக்குறேன், அப்படியே அந்த நூல் ஏணி வழியாக இறங்கி போயிடுங்க அப்படின்றாரு. சரின்ட்டு நூல் ஏணியை விட்டுடுறாரு. நூல் ஏணியை விட்டு இறக்கி இது பண்ணுறாரு. உடனே 4 பேரும் அப்படியே இறங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, பைலட்டு மறுபடியும் இன்னும் கீழே இறங்க போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, அது இன்னும் ரொம்ப நிலமை மோசமாக இருக்கும், அதனால் யாராவது ஒருத்தர் கீழே குதித்து உயிரோட விட்டுருங்க, அப்போ தான் மற்ற 4 பேரை கவர்ந்து போட முடியும், என்னையும் சேர்த்து 4 பேரை கவர்ந்து போட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த பெண் சரி, நான் நீங்கள் 4 பேர் ஆண்கள், பைலட்டு நீங்கள் 3 பேர், இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் 4 பேர் ஆண்கள், நான் மட்டும்தான் பெண், நான் பெண் எப்பயுமே தாயாக, மனைவியாக, சகோதரியாக, மகளாக ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்கிற பெண், இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் நான் தியாகம் செய்கிறேன், நான் தியாகம் செய்கிறதுக்காக நான் குதித்து உயிரோடு, நீங்கள் 4 பேர் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சொன்ன உடனே மற்ற 3 பேர் இருந்தாங்க இல்லையா பேசஞ்சர், அவங்க ஒரே சந்தோஷத்தில் கை தட்டினாங்க. ஏற்கனவே கயிறில் தான் தொங்கிட்டு இருக்காங்க. கை தட்டினா என்ன ஆகும், கயிறை விட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, 3 பேர் செத்துட்டாங்க. அந்த பெண்மணி மறுபடியும் ஃப்ளைட்டு ஒரு ஆள் இறங்கினா போகுது, இப்போ 3 பேர் போயிட்டாங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் இதாகிட்டு அந்த அம்மா மேலே ஏறி போயிட்டு அந்த பைலட்டும் அவங்க இது பண்ணிடுறாங்க. அதாவது வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவை செஞ்சிடக்கூடாது. சந்தோஷத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டாங்க, யோசித்து செஞ்சுருக்கணும். யோசிக்காமல் செஞ்சதுனால அவங்க 3 பேர் உயிர் இருக்க வேண்டிய நிலையாகிடுது. இல்லை அவரே ஒருத்தர் குதிச்சிருந்தா கூட ஒருத்தர் உயிர் மட்டும் போயிருக்கும். அவங்க குதிக்கலை, அந்த பெண்ணு குதித்தாங்க. பெண்ணு சாதுரியமாக பேசி அவங்களுக்கு தவற வச்சுட்டாங்க. இதுதான் எப்பயுமே புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும், புத்தி கூர்மையோடு இருக்கணும். நம்ம புத்திசாலித்தனம் இல்லாமல் ஏதோ அற்ப சந்தோஷம் ஆசைப்பட்டோம்னா நம்ம உயிரை இழக்க நேரிடும்ன்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.